என் வாழ்வில் ஜெபமாலை. அன்புக்குரியவர்களே, நான் ஒரு இயேசு சபை துறவி என்ற முறையில் புனித இன்னாசியாரின் ஆன்மீக பயிற்சியை அதிகமாக நான் உள்வாங்கியவன். குறிப்பாக அந்த ஆன்மீக பயிற்சியில் புனித இன்னாசியார் நம் ஆண்டவனை பெற்றெடுத்த அன்பு தாய் அன்னை மரியாள் மேல் அளவற்ற பாசமும் பக்தியும் கொண்டவராக திகழ்கின்றார். அதுபோல நானும் திகழ வேண்டும் என்ற ஆசையோடு நான் சிறுவனாக இருக்கும்போது நான் கடைபிடித்த தினமும் ஜெபமாலை சொல்வது என்ற பழக்கத்தை இன்றும் கைவிடாமல் இருக்கின்றேன். ஏனென்றால் என் வாழ்வில் இயேசு சபையில் நான் வாழும்போது நான் எதிர்கொள்ளும் இன்பங்கள் அனைத்தும் நான் சுவைக்கும்போது அப்போதெல்லாம் கையில் ஜெபமாலை எடுத்து நான் மகிழ்ச்சி நிறை மறையுண்மையை தியானிப்பேன். அப்போது என் மகிழ்ச்சியானது இரட்டிப்பாக மாறுகின்றது. அதுபோல எப்போதெல்லாம் என் வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோதனைகள், வேதனைகள் நான் எதிர்கொள்கின்றனோ அப்போதெல்லாம் நான் கையில் ஜெபமாலை எடுத்து துன்பம் நிறை மறையுண்மையை நான் தியானிப்பேன். அந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நான் விடுதலை அடையும் ஒரு அனுபவத்தை அப்போதே நான் பெற்றுக்கொள்வேன். இறுதியாக இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்யும் இந்த வேளையில் நான் மகிமை நிறை மறையுண்மையை நான் கரங்களில் கையில் ஜெபமாலை ஏந்தி நான் தியானிக்கும்போது உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் என்மேல் அதிக ஆழமான அன்பு கொண்டு என் நம்பிக்கையை இன்றும் ஆழமாக்குகின்றார் என்ற எண்ணத்தோடு எனக்கு வலுவூட்டும் தெய்வமாக அவர் திகழ்கின்றார் என்ற நம்பிக்கையோடு என் பயணம் தொடர்கின்றது. அது மட்டுமல்ல, நான் ஜெபமாலை செய்யும் போதெல்லாம் உண்மையாகவே அதிகமாக என் வாழ்க்கையில் சக்தி பெறுகின்றேன், என் பணியை இன்னும் நான் மும்முரப்படுத்த. ஆகவே எப்போதும் இறைவனுக்கும் அவரை பெற்றெடுத்த அன்புத்தாய் அன்னை மரியாளுக்கும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். ஜெபமாலை சொல்வோம், வாழ்க்கையில் வெற்றியடைவோம்.